Hello everyone, நான் வித்யாரன். இந்த வீடியோல டெக்ஸ்டார் குளோபல் ஆன்லைன் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் பத்தின என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டெக்ஸ்டார் குளோபல் ஆன்லைன் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் இப்போ உலகத்துல எல்லா இடங்கள்லையுமே நடைபெற்று கொண்டிருக்கும் ஆன்லைன் மூலமா அது போல இலங்கையிலுமே இந்த ப்ரோக்ராம் ஏப்ரல் 24 இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. காரணம் ஏன் இது ஆன்லைன்ல நடக்குது என்று சொன்னா தற்போதைய நிலைமை, அதாவது கோவிட்-19 வைரஸ் மூலமா உலகமே சம்பீதம் அடைஞ்சு வைக்கு கொரோனா வைரஸோட தாக்கத்துல மீள முடியாத ஒரு நிலையில காணப்படுது. ஸோ நாங்க இந்த ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் மூலமா எப்படி நாங்க கோவிட்-19 இருந்து மீண்டு வரலாம், எப்படி அது தொடர்பான சவால்களை நாங்க முகம் கொள்ளலாம் என்றது பத்தின ஐடியாக்களை யோசனைகளை உருவாக்குற ஒரு ஆன்லைன் ஸ்டார்ட் அப் வீக்கெண்டா இப்ப நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ உலகத்துல எல்லாமே நடைபெறுது இது போல ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதே போல இலங்கையிலுமே இந்த ப்ரோக்ராம் நடக்குது. மொத்தமா 54 மணித்தியாலங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வாராக்களை யாராவும் இருக்கலாம். ஸோ ஒரு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பத்தி புதுசா தொடங்குறாக்களா இருக்கலாம், இன்வெஸ்டரா இருக்கலாம். ஸோ யாருமே இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல ஸ்பெஷலா ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்ல வரவங்க தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் தாங்க கண்டு வந்த அனுபவங்களை அல்ல பிரச்சனைகளை உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. அதே போல உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு அல்லது பிஸ்னஸோ அல்லது ஏதாவது ஒரு யோசனையை நீங்க முன்வைக்கக்குள்ள அந்த யோசனையை எப்படி நம்ம ஒழுங்கான முறையில கொண்டு போய் அதை நடைமுறைப்படுத்தலாம்ன்றதுக்குரிய அனுபவ ரீதியான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளுவாங்க. அதே போல ஈவெண்ட் ஜட்ஜஸ் என்ற ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஆன்லைன் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ல நம்ம குறிப்பிட்ட யோசனைகளை கொடுப்போம். ஸோ ஐடியாஸை கொடுப்போம். ஸோ அதை இவங்க இவாலுவேட் பண்ணி அதுல பெஸ்டான ஐடியாவை செலக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்குரிய சில சலுகைகளை கொடுப்பாங்க. ஸோ இதுலயும் இந்த ஈவெண்ட் ஜட்ஜிலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களும் ஒரு இலங்கையில மிக பிரபல்யமா இருக்கிற ஸ்டார்ட் அப்புகளை உருவாக்குனவங்க தான் இருப்பாங்க. ஸோ ஃபவுண்டர், சிஇஓ, டிரெக்டர் என்ற பதவியில இருந்து வாரவங்க தான் இந்த ஈவெண்ட் ஜட்ஜாவும் இருப்பாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கோச்சஸ், மென்டர்ஸ் என்ற ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா நம்மளோட யோசனைகள் அல்லது ஐடியாஸை நம்ம கொடுக்கக்குள்ள ஏதாவது பிழைகள் இருக்கலாம். ஸோ அதை வடிவா பட்டை தீட்டி, அதாவது ஒரு வைரத்தை பட்டை தீட்டுற மாதிரி நம்மளை ஒரு சொலிடான ஐடியாவுக்குள்ள வாரத்துக்கு மிகவும் உதவி ஒத்தியாசைகளை செய்யறவங்க கோச்சஸ், மென்டர்ஸ் ஆயிருப்பாங்க. அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஆட்கள் யார் என்று சொன்னா இந்த ஆர்கனைசிங் டீம். ஸோ இந்த ஆர்கனைசிங் டீம் இருக்கிறதால தான் இந்த ப்ரோக்ராம் இலங்கையில அரேஞ்ச் பண்ணப்படுகிறது. இப்ப அரேஞ்ச் பண்ணப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த ப்ரோக்ராம் ஆன்லைன்ல நடக்கிறதால இந்த டிஸ்கோட் ஆப்ன்ற மூலமா தான் இந்த ப்ரோக்ராம் இப்ப நடந்து கொண்டிருக்கு. உதாரணமா நாங்க ஸ்லாக் எப்படி யூஸ் பண்றோமோ அது மாதிரி தான் இந்த டிஸ்கார்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதுல இம்பார்ட்டனா சில விஷயங்களை தந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தனியா ஒரு ஆளோ அல்லது டீமா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குதுன்ற ஒரு நிமிஷம் பார்த்துக்கொள்வோம். ஸோ குளோபல் ப்ரைஸ் என்று சொல்லக்குள்ள 20 குளோபல் டீமுக்கு 3 நாள் டெக்ஸ்டார் இனோவேஷன் bootcamp நடக்க போகுது. அது போல 5 டீமுக்கு அதுல இருந்து செலக்ட் ஆகிற 5 டீமுக்கு $10,000 பெறுமதியான கிராண்ட் ஒன்று கொடுக்க போறாங்க. அதே போல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அவார்டு, அதாவது 10 டாப் டீமுக்கு டாப் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு $500 பெறுமதியான கூகுள் கிரெடிட் கொடுக்க போறாங்க டிஜிட்டல் ஓஷன்ல இருந்து. அதே போல இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான கோர்சஸ், அதாவது பிகம் அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் என்ற ஒரு $195 பெறுமதியான ஒரு இ-காமர்ஸ் கோர்ஸ்ல இருக்கிற யூடமில ஒரு இது கொடுக்கப்படுறாங்க. ஸோ அதே போல ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே .co டொமைன் கொடுக்கப்படுறாங்க ஒரு வருஷத்துக்கு. அதே போல ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே
$100 பெறுமதியான கிளவுட் கிரெடிட்டை வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆளை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இல்லை டீமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுகள். ஸோ இதை விட எக்ஸ்ட்ராவா என்னன்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்டா நான் வரக்குள்ள ஒரு பார்ட்டிசிபெண்டா வந்திருந்தேன். ஆனா எனக்கு ஒரு டீம்ன்றது இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு டீம் வேணும் என்று சொல்லி போடக்குள்ள எனக்கு ஒரு டீம் கிடைச்சது, ஸ்கோப் லேயர் என்று சொல்லி. ஸோ அந்த டீம்ல நான் ஜாயின் பண்ணினேன் ஒரு வெப் டெவலப்பரா. ஸோ அவங்களுக்குரிய வெப் டெவலப்மெண்ட் தேவையான சகல விஷயங்களுமே வந்து எல்லாருமே சேர்ந்து செஞ்சிருந்தோம். ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு டீமை லீட் பண்ணியிருந்தார், இன்னொரு ஆள் வந்து கண்டென்ட் ரைட் பண்ணியிருந்தார், நான் வெப் டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னொரு ஆள் வந்து அதுக்குரிய பிஸ்னஸ் மாடலை வந்து செஞ்சிருந்தார், இன்னொரு ஆள் வந்து அதுக்குரிய வீடியோஸோ மார்க்கெட்டிங் சைட்டுக்குரிய எல்லா விஷயமே செஞ்சிருந்தார். ஸோ இப்படி வந்து எங்களோட டீமோட ஐடியாவை நாங்கள் வந்து சப்மிட் பண்ணித்தோம். ஸோ அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தால் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன நன்மைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தோட வந்து எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டீம் கிடைச்சிருக்கு. ஸோ புது அறிமுகம், புது நண்பர்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதே போல இதுல வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோடையுமே வந்து குறிப்பிட்ட அளவான ஒரு அறிமுகம் கிடைச்சிருந்தது. அது போல மென்டர்ஸ், ஸோ மென்டர்ஸோட நாங்கள் கதைக்கக்குள்ள எப்பயுமே வந்து அவங்க நமக்கு உதவி செய்யற அளவுக்கு இருக்கிறாங்க. அதே போல ஜட்ஜஸ் கூட நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவையும் எடுத்துட்டு அவங்கள்ட்ட கொண்டு போகல அதை இவாலுவேட் பண்ணி நமக்கு உதவி செய்யற அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் சொல்ற விஷயங்கள் வந்து சொன்னா வாலண்டியரிங், ஸோ கம்யூனிட்டி, ஸோ இனோவேஷன், ஸோ அந்த ரீதியான மைண்ட் செட்ல இருக்கிறோம். ஸோ அதன் மூலமா வந்து நிறைய பெனிஃபிட்டுகளை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நம்மளோட பிஸ்னஸையும் அல்லது ஒரு ஐடியாவையும் நம்மளும் டெவலப் பண்ணி நம்மளோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். ஸோ உதாரணமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டெக்ஸ்டார்ன்ற நிறுவனம் வந்து உலகத்துல இந்த COVID-19 ஒரு சமூக பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே இந்த உலகத்துல எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆன்லைன் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட் ப்ரோக்ராமை வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும். ஸோ நான் சில லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் கன்வர்ஸ், அதாவது டெக்ஸ்டார் டூல் கிட்ஸ், அதே போல் ஒரு பிச் டெக் பண்ணக்குள்ள எப்படியான விஷயங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணணும், ஸோ அது பற்றின சாம்பிள்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.